ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபீஸ் வீட்டு சமையலில் அருமையான டேஸ்ட்டாக சூப்பரான சிக்கன் குருமா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த சிக்கன் குருமா எதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, சாதம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்யுது இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பு வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் குருமாவுக்கு மசாலா பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு மசாலா பொருட்களை பார்த்தலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 இதழ் அனாசிப்பூ, முந்திரி பருப்பு ஒரு 10-15, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க மசாலா பொருட்கள்லாம் 1 கிலோ சிக்கனுக்கு போடுற அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம இப்போ போட போகிறது 1/2 கிலோ சிக்கன் தான் இந்த குருமாவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். மிச்சம் இருக்கிற மசாலா பொடியை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வறுத்து எடுத்த மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு வெங்காயம் வதக்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கோம். ஒரு 10-15 வெள்ளைப்பொடியும் தோலை உரித்து வச்சுருக்கோம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா, 2 இடுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இந்த குருமாவுக்கு 2 பத தேங்காய் சில்லு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். மசாலா பொடி அரைக்கிறப்பே கொஞ்சம் சோம்பு போட்டு தான் மசாலா பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டால் போதும். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கணும். எண்ணெயில் போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் சில்லை போட்டு அந்த ஹீட்லேயே 2 வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வறுத்து வச்சா மசாலா பவுடர்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த பவுட்ரு வந்து நம்ம சிக்கன் குருமாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மசாலா பொடியை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் பண்ணி வச்சு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சிக்கன் குருமா செஞ்சுக்கலாம். இந்த குருமா தாளிக்கிறதுக்கு பிரியாணி அளவு கொஞ்சம், கிராம்பு 2, அன்னாசிப்பூ கொஞ்சோண்டு, ஏலக்காய் 2, பட்டை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பொரிய ஊற்றி கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் போட்ட வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த பழமாக தக்காளி பழம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். எண்ணெயில் போட்ட தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டேஜில் நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே வேண்டாம். ஏன்னா இந்த சிக்கனில் இருந்தே தண்ணி கொஞ்சம் விடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் வதக்கிடணும். இப்போ பாருங்கள், சிக்கனில் நம்ம தண்ணியை ஊற்றலாம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு. இப்போ சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. எண்ணெயில் வதக்கினா வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் சில்லு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச விழுது இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். குருமா அப்படின்னாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து அளவாக ஊற்றிக்கங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குருமாவுக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒவ்வொரு சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும், ஒவ்வொரு சிக்கன் வேகிறதுக்கு லேட் ஆகும். சிக்கன் வெந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். அதுக்கடையில் இந்த சிக்கன் குருமாவுக்கு இன்னொரு தடவை நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டால் வாடை அடிக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கூட தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெயை வந்து இன்னொரு பக்கத்து அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை கொஞ்சம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா பொடியை இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் தாளித்து ஊற்றினோம்னா இந்த சிக்கன் குருமா சாப்பிட்றதுக்கு மனமும் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு 5-6 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மல்லி இலை கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லி இலை போட்டுட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் மணக்க இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சிக்கன் குருமா எதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சிக்கன் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.